இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தண்டபாணி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளி உலகத்தை பாக்குற போல இருக்கு. வாழ்த்துகள். எப்படியோ நீ பெரிய மனுஷன். உன் கேரக்டருக்கு உன்னை வரவேற்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அதான் மாலையோட வந்திருக்கேன். இந்தா. என்ன அப்பாவும் பிள்ளையும் அப்படி பாக்குறீங்க? எப்படியும் இப்பதான் என்ன பத்தி பேசிட்டு இருந்திருப்பீங்க. அதான் நேர்ல வந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு வந்தேன். அப்புறம் ஜெயில் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஜெயில்ல சாப்பாடு எல்லாம் கரெக்ட் டைமுக்கு போட்டாங்களா? என்ன அண்ணாமலை கிண்டலா? இவ்வளவு நாள் ஜெயில்ல எப்படி அடங்கி ஒடுங்கி இருந்தியோ, இனியும் அதே மாதிரி இருக்கணும். உன் ஆணவம், அதிகாரம், அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் ஜெயிலையே விட்டுட்டு வந்துரு. அத விட்டுட்டு மறுபடியும் எனக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ பிரச்சனை கொடுக்கணும்னு நினைச்ச அப்புறம் நீ வெளியவே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். ஏய், யாருகிட்ட என்ன பேசுற? யாருன்னு தெரியும்ல? என்னப்பா குட்டி வில்லன்? பெரிய வில்லனே சும்மா இருக்காரு, நீ என்ன சொல்ற? பெரியவங்க பேசும்போது சின்ன பையன் குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லி தரலையா உங்க அப்பா? என்ன தண்டபாணி, பையனை இவ்வளவு மோசமா வளர்த்து வச்சிருக்க. அது சரி, நீ ஒழுங்கா இருந்தாதானே பையனை ஒழுங்கா வளர்ப்ப. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இதுதான் கடைசி வார்னிங். இனி என் வழியில வந்தீங்க, இது வரைக்கும் டெம்பரரியா தங்கியிருந்த ஜெயில் ரூம உங்களுக்கு பெர்மனண்டா ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஏய், என்ன மிரட்டறியா? இது மிரட்டல் இல்ல, எச்சரிக்கை. சாரிப்பா. வாய மூடுறா. நான் சொன்ன மாதிரி பண்ணிருந்தா இவன் ஏன் முன்னாடி எதிர்த்து பேசிட்டு போவாளா? எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்களாடா. இதுக்காக தான் போலீஸ்ல இருந்து உன்னை தப்பிக்க வச்சனா? என்ன சொன்னா? ஆணவம், அதிகாரம், அயோக்கியத்தனம், இது எல்லாத்தையும் நான் விடணுமா? இது எல்லாம் என் கூடவே பிறந்தது. அண்ணாமலைக்கும் நமக்கும் நடக்கிற சண்டையில முத அடி நாம தாண்டா அடிக்கணும்.